வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா, இந்திய அளவில பெரிய பேசுபொருளா இப்ப பேசிட்டு இருக்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2025, 26 தான் பார்க்க போறோம். ஸோ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் வந்து இன்னைக்கு நாளையிலிருந்து அ தேர்தல் ஆணையம் மூலமா கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அனைத்து வாக்காளர்களுக்குமே வந்து கணக்கெடுப்பு படிவத்த வந்து குடுப்பாங்க. ஸோ அது வந்து முந்தைய நம்ம சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் வந்து elections.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில ஆல்ரெடி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது என்ன பண்றாங்க அப்புட்ன்னா, ஒவ்வொரு பூத்துக்குமே வந்து பூத் லெவல் ஆஃபீசர்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்ன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டோர் பை டோர் ஹவுஸ் டூ ஹவுஸ் போயிட்டு வீடுதோறும் கணக்கெடுப்பு வந்து எடுக்கக்கூடிய அந்த நாட்கள் வந்து 4/11 நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி, டிசம்பர் 4 வரைக்கும் அந்த கணக்கெடுப்பு எடுக்குறாங்க. அப்படி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டோர் பை டோர் போயிட்டு அவங்க வந்து 2 படிவம் குடுப்பாங்க. 2 படிவத்தில ஒரு படிவம் வந்து நம்ம ஃபில் பண்ணி குடுத்துட்டு, ஆ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட நம்ம வந்து இன்னொரு படிவத்தில கையெழுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி குடுக்கணும். ஸோ இதனுடைய 1 மாச காலக்கெடுவுல இது வந்து நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் 9, 2025 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து பெயர் சேர்க்கிறது, மறுப்புரை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய காலம் வந்து டிசம்பர் 9லிருந்து அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி, ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 8, 2026 வரைக்கும் விண்ணப்பங்களுக்கான காலம் வந்து சொல்றாங்க. ஏதாவது பெயர் தவறுதலா நீக்கமாயிடுச்சு, இல்ல தவறுதலா பெயர் சேர்த்திருக்கிறாங்க, அதில வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து அந்த மறுப்புரைக்கான அந்த விண்ணப்பத்த குடுக்கக்கூடிய கால அவகாசம் அது. இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி 2026ல இறுதி வாக்காளர் பட்டியல் குடுத்துர்றாங்க. ஏன்னா 2026ல நமக்கு வந்து எலக்ஷன் நடத்துறாங்க அப்படிங்கிறதுனால, மே மாசம், ஜூன் மாசம் எலக்ஷன் நடத்திருவாங்க அப்படிங்கிறதுனால, நமக்கு வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7 வந்து நமக்கு குடுத்துர்றாங்க. ஸோ, பொதுவா இந்த வாக்குச்சாவடி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குச்சாவடி நிலைய அலுவலரா வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த சிறப்பு திருத்த முகாம் நடத்துவாங்க. பட் இதில என்ன ஒரு ஸ்பெஷல் அப்டின்னா, ஏற்கனவே 2002, 2004ல தான் வந்து லாஸ்ட் டைம் அந்த எஸ்ஐஆர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதில வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து 1 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து பண்றாங்க. ஸோ, தகுதியான நபர்கள் வந்து யாரையும் விடுபடக்கூடாது. அதே மாரி தகுதியற்ற நபர்கள் யாரும் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு திருத்த முகாம். இது வந்து 1951லிருந்து 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 முறை வந்து இந்த எஸ்ஐஆர் பணி வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஸோ, இந்த வருஷம் 2026, 25, 26ல கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் 2 சேர்த்து 12 மாநிலங்கள்ல வந்து இத வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அது வந்து அந்தமான் நிக்கோபர் தீவு, சட்டீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவுகள், மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம்னு சொல்ல 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் அடங்கிய மாநிலங்கள்ல வந்து இத வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து குறிப்பா பிஎல்ஓஸ் வந்து நாளையிலிருந்து நவம்பர் 4லிருந்து டிசம்பர் 4 வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த வாக்காளர் கணக்கெடுக்கக்கூடிய அந்த படிவம் குடுப்பாங்க. ஸோ, அதில வந்து ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணியிருக்கும். அதில வந்து உங்களுடைய நேம், அப்பாவோட பேரு, உங்களுடைய எபிக் நம்பரு, உங்களுடைய வோட்டர் ஐடில இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஏற்கனவே வந்து கணக்கெடுப்பு படிவத்தில இருக்கும். 2 பிரதிகள் குடுப்பாங்க. அதில ஒரு பிரதி வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். இந்த பூத் லெவல் ஆஃபீசர் வந்து 3 தடவ வந்து குறைந்தபட்சம் அதாவது 3 முறையாவது வந்து உங்க வீட்டுக்கு நேரடியா வருகை தருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படிவத்த வந்து ஒரு வேள நமக்கு ஃபில் பண்ண தெரியல அப்புட்ன்னா, பூத் லெவல் ஆஃபீசர் வாக்குச்சாவடி நிலைய அலுவலரே நமக்கு வந்து ஃபில் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த படிவத்த நீங்கள் நிரப்பிய கணக்கெடுப்பு படிவத்த சேகரித்து, அதன் ஒரு நகலினுடைய படிவத்த வந்து பிஎல்ஓ வாங்கிட்டு, உங்களுக்கு ஒப்புகை சீட்டு மாரி உங்களுக்கு கையெழுத்து போட்டு ஒண்ணு குடுத்துருவாரு. சரிங்களா? இது வந்து பூத் லெவல் ஆஃபீசருடைய வேலை. அடுத்த 1 மாத காலத்துக்கு. அதற்கடுத்து வாக்காளர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, கணக்கெடுப்பு படிவத்தினுடைய 2 பிரதிகளையுமே வந்து நம்ம நிரப்பணும். தேவையானா இப்போ வந்து சமீபத்திய ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சு அப்புட்ன்னா, தேவையானால் கணக்கெடுப்பு படிவத்தில உங்களது சமீபத்திய புகைப்படத்த வந்து அதில வந்து ஒட்டிக்கலாம். படிவம் நிரப்புறது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு வந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிரப்பிய படிவத்த வாக்குச்சாவடி நிலையம் ஒப்படைச்சுட்டு, ஒரு பிரதியில அவர் படிவத்த பெற்றுக்கொண்டதுக்கான ஒப்புகைய வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ, இதுதான் வந்து வாக்காளர்கள் செய்யக்கூடிய விஷயம். கணக்கெடுப்பு கட்டத்தின் போது வாக்காளர் வந்து எந்த ஒரு ஆவணமும் வந்து கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க. ஒண்ணு ஃபில் பண்றது மட்டும் தான். ஸோ, இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. ஸோ, புதுசா நம்ம ஓட்டர் ஏதாவது சேர்த்த முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து ஃபார்ம் 6 குடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து தேவையான ஆவணங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2002 டூ 2004 வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஆவணமும் தர தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாரி 1987க்கு பிறகு பிறந்தவர்கள் அனைவரும் எஸ்ஐஆர்ல கீழ்காணும் ஏதேனும் வந்து ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் ஆவணம் மற்றும் பெற்றோர் யாரேனும் ஒரு ஆவணம் தர வேண்டும்னு சொல்றாங்க. அடுத்து 2004க்கு பின்பு பிறந்தவர்கள்னா, அவங்க வந்து உங்கள் ஆவணம் மற்றும் பெற்றோர் இருவரின் ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுல ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆ யாதொரு மத்திய, மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர பணியாளருக்கு அல்லது ஓய்வூதியதாரருக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய வழங்கல் ஆணை. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்க அவங்க அந்த ஐடி கார்டு குடுத்துக்கலாம். இல்ல அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டயர்ட் ஆனவங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆணையும் குடுத்துக்கலாம். 1/7/1987க்கு முன்னர் இந்தியாவில் உள்ள யாதொரு அரசு அல்லது உள்ளூர் அதிகார அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகம், இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம், பொதுத்துறை நிறுவனத்தால் வழங்கப்பட்ட யாதொரு அடையாள அட்டை அல்லது சான்றிதழ், ஆவணம் இத வந்து நம்ம குடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பின் வாயிலாக வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் குடுத்துக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்க எங்க வந்து வாங்கியிருக்கீங்களோ, அந்த சர்டிஃபிகேட் நம்ம குடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு நம்ம குடுத்துக்கலாம். அதே மாரி அங்கீகரிக்கப்பட்ட வாரியங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் மற்றும் கல்விச் சான்றிதழ்கள். நீங்க வந்து என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, அந்த கல்வி சர்டிஃபிகேட் குடுத்துக்கலாம். தகுதி வாய்ந்த மாநில அதிகார அமைப்பின் வாயிலாக வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் குடுத்துக்கலாம். ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா குடுத்துக்கலாம். அதே மாதிரி வன உரிமை சான்றிதழ் வந்து நீங்க குடுத்துக்கலாம் வச்சிருக்கிறவங்க. அதே மாரி தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பின் வாயிலாக வழங்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சான்றிதழ், ஓபிசி சர்டிஃபிகேட் அல்லது பட்டியல் அல்லது பழங்குடியினர் சான்றிதழ். நீங்க என்ன சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கீங்களோ, அத வந்து நீங்க வந்து குடுத்துறலாம். அதே மாரி தேசிய குடிமக்கள் பதிவேடு பொருந்தக்கூடிய இடங்கள்ல இது வந்து குடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அல்லது உள்ளூர் அதிகார அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட குடும்ப பதிவேடு வந்து குடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அரசால் வழங்கப்பட்ட யாதொரு நிலம் அல்லது குடியிருப்பு ஒதுக்கீட்டு சான்றிதழ். ஏதாவது வந்து ஃப்ரீ ஹவுஸ் பட்டாவோ இல்ல மாரி ஏதாவது ஒரு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆவணத்தையும் நம்ம வந்து குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குறிப்பு வந்து ஆதார் வந்து 12வது ஆவணமா சொல்லியிருக்காங்க. ஆதார் வந்து நீங்க சேர்த்தணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் 12வது ஆவணமா இருந்தாலும், மேல்கண்ட 11 ஆவணங்களோடு கூடுதலாக தரலாமே தவிர, அதை மட்டும் ஏற்க மாட்டார்கள் அப்படி மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து தேவைப்படக்கூடிய ஆவணங்கள். ஒருவேளை வந்து நீங்க வந்து படிவத்த வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன் வந்து நீங்க குடுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத வந்து நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணி குறித்து மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க பேப்பர்ல வந்து நியூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க வந்து வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை மக்கள் பெற்றுக்கொண்டு அதனை நிரப்பி திருப்பித் தர வேண்டும். ஒருவேளை தராவிட்டால் வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்கள் பெயர் நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேபோல முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயரும் பட்டியலில் இடம்பெறாது. அவர்கள் அதற்கான காலத்தில் மனு கொடுத்து பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். தகுதியான யார் பெயரும் விடுபடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, தகுதியான வாக்காளர்கள் யாருமே வந்து விடுபடக்கூடாது. அதே மாரி தகுதியற்ற நபர்கள் யாரும் வந்து பட்டியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க.